ரீசெண்டா நம்ம யார மீட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்த பத்தி கண்டிப்பா பேசியிருந்திருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் துரந்தர் கிரியேட் பண்ண இம்பாக்ட். துரந்தர் படம் ஜஸ்ட் ஹிட் மட்டும் இல்ல, ரெக்கார்ட் பிரேக்கிங் பிளாக் பஸ்டரா ஆயிருக்கு. அதனால இந்த படத்தோட சீக்வலுக்கு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. டைரக்டர் ஆதித்யாவோட ஸ்ட்ரென்த்தான ஸ்பை த்ரில்லர் ஜானர்ல வந்த இந்த படம் 3 நாள்ல 1000 கோடியை கிராஸ் பண்ணி செகண்ட் ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் படம்னு தங்கலுக்கு அப்புறம் 2வது பொசிஷனையும், ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் மூவிஸ்ல 5வது பொசிஷனையும் எடுத்திருக்கு. லாஸ்ட் டிசம்பர் ஃபுல்லா அக்ஷய் கண்ணா தான் சோஷியல் மீடியா ஃபீட் ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்வாக் அண்ட் ஸ்டைலா வந்து சைலண்டா ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த சாங்கும் அவருக்கு பக்காவா செட் ஆயிருந்துச்சு. துரந்தர் இந்தியில மட்டும் ரிலீஸ் ஆனாலும் இந்தியா ஃபுல்லா போய் படம் ரீச் ஆச்சு. அதனாலேயே துரந்தர் 2 படத்தை தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஈத் வீக்கெண்ட்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ஹாலிடேஸ்க்கு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால காம்படிஷன்ஸும் இருக்கும். இல்ல துரந்தர் படம் வரதுனால மத்த படமும் பயந்துட்டு வராம போகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்ட் 1 பண்ண செயல் அப்படி.